இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். இம்முறை பொதுத் தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்காக 62,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கிடைக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் 5,66,823 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாகும். இந்த விண்ணப்பங்களை அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிடுகின்றார். ஆகஸ்ட் 17 நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தபால் மூலம் வாக்களிப்பதற்காக உரிய தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 5,66,823 வாக்காளர்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி அஞ்சல் பொதிகள் இன்று காலை 9 மணி முதல் நாடெங்கிலும் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் வைத்து தபால் உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்படவிருக்கின்றன. இப்பணிக்காக தபால் திணைக்களம் ஒவ்வொரு தெரிவத்தாட்சி அலுவலகத்திலும் தற்காலிக தபால் நிலையங்களை நிறுவ இருக்கின்றன. அத்தோடு இந்த நிகழ்வின் போது குறித்த அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகள் தயாரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விநியோக நிலையத்திலும் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்பவற்றின் முகவர்களும் சமூகம் அளிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விநியோக நிலையமும் ஓர் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் மேற்பார்வையின் கீழ் இன்னும் சில அரசாங்க ஊழியர்களினால் ஒவ்வொரு விநியோக நிலையத்திலும் ஓர் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் அதன் பொறுப்பாளராக கடமையாற்ற உள்ளதோடு அவருக்கு கீழ் பல அரசாங்க ஊழியர்களும் பணியாற்ற இருக்கிறார்கள். இந்த பணிக்காக தெரிவத்தாட்சி அலுவலகங்களிலும் அக்காப்புறுதி அஞ்சல் பொதிகள் தயாரிக்கப்படுகின்ற விநியோக நிலையங்களிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.